தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, தமிழகத்தில் நிலவக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தான் காரணம். ஏன்னா அகில இந்திய தலைமை அது மட்டும் இல்லாமல் இளந்தலைவர் ராகுல் காந்தி எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்பட்டது. அவருடைய முடிவு என்னென்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்கணும்னு சொன்னார். அதற்கான தகவல் டேட்டா கொடுக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் கொறடா மாணிக் தாக்கூர், அது இல்லாமல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள்லாம் அதனை வழிமொழிஞ்சாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் 5 வருடங்கள் இருந்த திமுக மேலே அதிருப்தி நிலவுது. இங்கே இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான தொந்தரவுகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இளம் சிறார்களுக்கு நடக்கிறது, அது இல்லாமல் ஆணவ படுகொலைகள், அது இல்லாமல் கனிம வள கொள்ளைகள், அது இல்லாமல் மணல் கொள்ளைகள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்னால பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி மனநிலையில் இருக்கிறனால நம்ம கூட்டணியை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் முடிவுகளை மாற்றி திமுக கூட்டணி தான் நம்ம தொடரணும்னு சொல்லி இதை வந்து செயல்படுத்தின விடம் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைஞ்சாலும் 108 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளை பெற்று பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிக்கட்டான நிலைக்கு நிற்கிறதுக்கு தான் காரணம். இதே தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோடு நம்ம கூட்டணி அமைச்சிருந்தோம்னா இன்றைக்கி 234 தொகுதியிலுமே வென்றெடுத்திருப்போம். காங்கிரஸும் பார்த்திங்கன்னா துணை முதல்வர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து இன்றைக்கி 60-70 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அதை விட்டுட்டு தேர்தல் முடிஞ்ச உடனேயே நம்ம முந்திரி கொட்டை மாதிரி போய் நம்ம ஆதரவு கொடுக்குறோம்னு போய் நின்னதனோட விளைவு இன்றைக்கி ஆளுநர் வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் வரக்கூடிய தளபதி விஜய் அவர்களையும் பாரதிய ஜனதாவோட பாவையாக செயல்படுறார். அதாவது அவர் வந்து ஒரு ஏஜெண்டாக செயல்படுறது வந்து நாகரிகத்தின் உச்சம் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநருடைய கடமை என்னென்னா யார் தனி பெரும்பான்மையோடு இருக்கிறாங்களோ அந்த கட்சியை ஆட்சி அழைக்க கூப்பிட்றது தான் அவருடைய கடமை. அதே நேரத்தில் அதாவது தற்காலிக சபாநாயகரை போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை அவர் கலைத்தெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தேதியை கொடுத்து அதுக்குள்ளே நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் தான் ஆளுநருடைய வேலை. ஆளுநரில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆளுநர் மாளிகையில் போய் நம்ம எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கருத்துக்களை வந்து எத்தனை தொகுதிகளில் இருக்குது நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம், யார் எங்களுக்கு ஆதரவாளர் கொடுக்குறாங்கிற சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை கருத்து கேட்டு கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பொறுத்தவரையும் சட்டமன்றத்துக்கு வரணும், சட்டமன்றத்தில் 60 பெரும்பான்மையை நிரூபிக்கணும். நிரூபிக்க தவறுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பறி போகும். அதே நேரத்தில் எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க. எதிர்கட்சியும் இப்போ செயல்படலாம். ஜனாதிபதி ஆட்சி பண்ணணும். நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி நிகழ்த்தினா 234 தொகுதியும் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியும் வெற்றி அடைஞ்சிடும். அதான் நிதர்சனமான உண்மை. அதாவது இன்றைக்கி காங்கிரஸ் வந்து மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம்னு. அவங்க மட்டும் சரியான ஒரு முடிவு எடுத்திருந்தால் ஏங்க அந்த நிலைப்பாடு? நம்ம வந்து கூட்டணி ஆட்சிங்கிறத மிகச்சிறப்பாக சமூக நீதி உள்ள ஒரு கூட்டணியாக நவீன மக்களுடைய